இப்போ வந்து முக்கியமான ஒரு ஏரியாவுக்கு வந்து இருக்கிறாங்க. தனியாக பார்த்துறா பாம்பு கடிக்கிறாங்க. என்ன ஏரியானே தெரியல, பயங்கரமான ஏரியாவாக இருக்குது. எந்த ஏரியாவில் எந்த ஊர் ஃபஸ்ட்டு எது ஊர் பேரை சொல்கிறான்? ஊர் பேரை சொல்லு, இது எந்த ஊருன்னு சொல்லு. இவர் நான் இங்கே இப்போ 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளோ நன்றியோட இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஏன்டா போடுறீங்க? ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். வியூவை பாரு, பயங்கரமா இருக்கு. வேற மாதிரி இல்லை, வெளிநாட்டு மாதிரி இருக்கு வியூ. What? Bro, what are you talking about, man? ஏண்டா இப்படி ஜோம்பிலாம் வந்தா என்னடா பண்ணுவாங்க? இதோ போட்டுருக்கா சிவா. இந்த ஏரியானே தெரியல, பயங்கரமா இருக்கு. உப்பு கறிக்கும், அது உப்புதான் கறிக்கும். ஏரியா அதாவது என்ன சிவிகோன்னு போட்டிருக்காங்க, நமக்கு தெரியாது. கடவுளே கடவுளே, கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி. இல்லை தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சிக்கோலன்னு பார்த்துட்டு உனக்கு செருப்பால் அடிக்கிறாங்க. சொல்றதுமே தெரியல கண்ணு. பயமா இருக்கு ரொம்ப, அந்த மாதிரி கொடூரமா இருக்குது ஏரியா. பார்த்து பாருங்க, உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே வர்றான் இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது மக்களை. பாருங்க, வீடெல்லாம் காலி பண்ண மாதிரி இருக்குது அந்த இடத்துல. ஸோ இது என்ன ஏரியான்னு தெரியல. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு அண்ணன்ட்ட கேட்டோம், வெளியே விட மாட்டேன்ட்டா, உள்ளே விட மாட்டேன்ட்டாப்புல. என்ன ஃபேக்ட்ரின்னு தெரியல, அப்படி என்ன ஃபேக்ட்ரின்னு தெரியல. ஸோ அது வந்து அந்த ஃபேக்ட்ரியோட பின்னாடி இது சிற்கு போல. அந்த சிறுக்கோவுக்கு அது என்னடா மீனிங்கு? படிங்கடா டேய், எப்ப பாரு அருவாளும் கைமா சுத்திக்கிட்டு தயவு செஞ்சு படிங்கடா. பார்க்கவே ரொம்ப வருத்தமா இருக்குடா. ரஸ்தாவில் பாலம், காரைக்குடி இருக்கிற ரஸ்தா ரயில்வே ஸ்டேஷன் கழிட்டு ஒரு இடம் இருக்குது, அதில் இருக்க ஒரு பாலம். இப்போ வந்துட்டு நானும் மிஸ்டர் நந்தகுமாரும் போயிட்டுருக்கோம். யாருக்கும் வண்டியில் வேகமாக போகிறாங்க, அடித்து அடித்து பறக்க விட்டுறாங்க. ஐயால அடித்து பறக்க விட்டாங்கன்னு நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். சூப்பராக இருக்குது வியூ. வண்டி வந்துச்சுன்னா ஒரே இடத்துல நம்மளை அடிச்சு பறக்க விட்டுறோம். அப்படி ஏன்டா அப்படி இருக்கீங்க? இது ட்ரெயின் என்னடா, அவன் நீ சொன்ன நேரத்துக்கு அவன் வருவானாடா? அவன் நம்பர் தெரியா? நம்பர் அடிச்சு கேள்வி எத்தனை மணிக்கு வரான்னு கேளு. ட்ரெயின் வருவா, ட்ரெயின் வருவாங்க 6 மணிக்கா 7 மணிக்கு இருக்கு. ஓடா வாடா, ஏதாவது பண்ணுவோம். பேசாம வேணா ட்ரெயின் வாடகைக்கு எடுத்து ஓட்டிட்டு வாங்க. முதல் வாட்டி நான் மாரி இந்த மாதிரி வந்திருக்கேன்டா, ஃபஸ்ட் டைம் ரோட்டில், மெயின் ரோட்டில். ஆனால் பார்த்து ஓரமாக வரணும், ரொம்ப பொறுப்பாக வரணும். அவர் ரோட்டில் டான்ஸ் ஆகிட்டு வந்தால் அவங்க ரொம்ப தப்பு. அதெல்லாம் கருத்து சொல்கிறது போகிறோம், வேலையை பார்ப்போம். என்ன வேலையை பார்க்குறது? டேய் நான் செத்துறேன்டா. ஏதோ டவரில் ஏறுவியாடா? அந்த ஒரு டவர் ஒன்று தெரியுது பாரு, அந்த டவரில் ஏறிவோமா? டைனிங் லைட்டில் வர ஏறுற மாதிரி. எவ்வளோ சொன்னாலும் கொஞ்சம் மோசமான டேஞ்சர் ஏரியா அந்த இது என்கிட்ட. எனக்கு வேற பயமா இருக்கு, காரு வர்றத பார்த்தா உள்ள எல்லாம் ஏற்றிட்டு போயிடுவாங்களா? இது என்ன நினைக்கிறேன்? ஒட்டாப்புலே வரோம், அடே உரசிட்டே சேர்த்துறாங்கடா டீட்டெயிலாக வர்ற மாதிரி. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. ஆமாம், வா ஃபுட்பால் விளாடுவோம். அங்கே வரங்க மக்களே, ஒரு பண்டு இங்கே தான் ஃபுட்பால் விளாடுவாங்க அந்த கல் வச்சு. சரி வா போவோம், வா எல்லாம் போவோம் வா மக்களே. இப்போ வந்துட்டு கிளம்பியாச்சு இடத்த விட்டு, எல்லாம் ஆர்மியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு கேமை போட்டால் சூப்பராக இருக்கும். அவன் இன்னும் திருந்தலமாமா. என்ன சொல்கிறேன், என்னடா வீட்டுக்கு தானடா? இல்லை வேற எங்கேயாவது சுற்றுவோமான்னு சொல்லி. வேற எங்கே அமெரிக்கா போமா ட்ரம்பை பார்க்க? வாரிய புதுசு புதுசா பேயில போகலாம், புதுசு புதுசா முளைச்சி வரையில இருக்கு. ட்ரம்ப்னு அடிச்சு வரட்டி விட்டுறான். தண்ணி வேற இருக்குடே, தண்ணி வேற இருக்கு. சாட்சி அடிச்சு விடாமலாம் இடத்த பார்த்தா இருக்கு. பார்த்தீங்கன்னா கீழே வந்து இறங்க போயிட்டு இருக்கோம் நாங்கள். அப்போ காராவது இங்கே நின்றுருங்க. என்ன காரா வருது?